வணக்கம். நான் எடுத்துக்கொண்டது பழைய வாழ்ந்தவர்கள் முன்னோர்கள் அனுபவித்து வாழ்ந்தவர்கள் பழையவர்களா இப்போது இருப்பவர்களா? இப்போது இருப்பவர்களா அல்லது இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களா என்பதை பற்றி தான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று வந்திருக்கிறேன். முதலில் எடுத்துக்கொண்டது என்னவென்றால் கூட்டு குடும்பம். அந்த காலத்துல கூட்டு குடும்பமா தான் இருந்தோம். எல்லாருமே கூட்டு குடும்பம் தான். அல்ல மாமா, சித்தப்பா, சித்தி, அத்தை, பெரியப்பா, பெரியம்மா எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் இந்த காலத்துக்கு அது கிடையாது. உங்களுக்கு அது சொல்லவே முடியாது. அதுதான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றார்கள். நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நல்ல குடும்பம் ஒன்று சொன்னாங்க. அடுப்போது பெண்களுக்கு அடுக்கலையே என்ன படிப்போம்னு கேட்டாங்க. ஆனால் அதையும் மீறி அந்த காலத்தில் படிச்சு முன்னேறி கூட வந்தோம். வேலைக்கு என்ன எடுத்துக்கிட்டாலும் நானே படிச்சு முன்னேறி வேலைக்கு வந்தவரா டீச்சர் கிடையாது. ஒரு ரேங்க் தான் நான் டீச்சர். அதாவது அத்தை, உள்ள தாத்தா, பெரியப்பா, பெரியம்மா எல்லாரும் ஒன்னா சமைச்சு ஒன்னா சாப்பிட்டு ஒரே இடத்துல தூங்கி ஒரு பாய் போட்டிருப்பாங்க. அதுல எல்லா குழந்தைங்களும் படிச்சா போவோம், ஒன்னா விளையாடுவோம், வாழ்ந்தோம். எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பேசி பாடம் படிச்சு அதனால ஒருத்தர் இவங்க படிக்கணும், இவங்க இந்த பாடம் முதல் லெசனே என்ன சொல்லிருப்பாங்க. அம்மாவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அம்மா இங்கே வா அடுத்த லெசன் அதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நாங்கள் படிச்சுட்டு வந்தோம். இது மாதிரியே பாரு அப்படின்னு அதெல்லாம் ஒன்று நாங்கள் படிக்கல. அம்மா இங்கே வா அதுதான் நாங்கள் படித்து தமிழே படித்து நம்ம அதுதான் முன்னேறோம். அப்புறமா அவையோருக்கும் நடுவருக்கும் வணக்கம். என் பெயர் வித்யா. இந்த தலைப்பு என்னன்னா, வாழ்க்கையை அதிகமாக அனுபவித்து வாழ்பவர்கள் இந்த கால பெண்களே என்று பேச போகிறேன். அந்த கால பெண்களா இந்த கால பெண்களா? பெண்கள் எப்போதும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இப்போது நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா இப்பதான் அவங்க அனுபவிக்கிறாங்க. இந்த கால பெண்களுக்கு கல்வி, வேலை, சொந்த முடிவு எடுக்கிற சுதந்திரம் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த கால பெண்களுக்கு அதெல்லாம் ஒரு கனவா தான் இருந்திருக்கு நான் சொல்ல வரேன். அந்த கால பெண்கள் கனவா இருந்ததை இப்ப நாங்க செயல்படுத்துறோம். அப்படிதான் நான் சொல்ல போறேன். இப்ப இருக்கிறதுல எத்தனை பேருக்கு மீ டைம், செல்ஃப் கேர், சோலோ ட்ரிப், மிட் நைட் கிளீனிங், லாங் டிரைவ், செல்ஃப் க்ரூமிங் இதெல்லாம் தெரியும்? கண்டிப்பா தெரியாது. இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நோ டவுட் நாங்க தான் அனுபவிச்சு வாழணும். அப்புறம் என்ன சொன்னாங்க, கூட்டு குடும்பமா நாங்க வாழ்ந்தோம் அப்படின்னு. கூட்டு குடும்பமா வாழ்ந்து நல்லதுதான். எவ்வளோ பேர் வீட்டில் சண்டை சச்சு, அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படுக்க இடம், பிரைவசி இருக்காது. ஸோ அதெல்லாம் கூட்டு குடும்பத்தோட
மைனஸ் பாயிண்ட்ஸ். அப்புறம் இந்த கால பெண்கள்லாம் எப்படின்னா பிளான் பண்ணி வாழறாங்க. எப்படி மண்டே டு ஃப்ரைடே அவங்களோட வேலை, குடும்பம், குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் வீக்கெண்ட் வந்தால் ரியலி என்ஜாய் பண்ணி வாழறாங்க, பிளான் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு ஒரு மீல் நல்ல மீல் பண்ணா கூட நாங்கள் அதை செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு அதை என்ஜாய் பண்ணி நாங்கள் வாழணும். அது ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தான். ஆனால் அந்த கால பெண்களுக்கு அது மாதிரி ஒரு வசதி இல்லை. இப்போ நீங்களும் அதை அனுபவிக்கிறீங்க, ஒத்துக்கணும் நீங்க அதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால பெண்களோட ஹாப்பினஸ், கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு, எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. ஈவன் ஒரு சிங்கிள் பேரண்டா ஒரு மாம் இருந்தா கூட அவங்களால அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய தைரியமும் தனித்துவமும் அவங்கள்ட்ட இருக்கு. இதெல்லாம் தான் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ. ரொம்ப அருமையாக பேசினாங்க வித்யா அவர்கள். அருமையான பேசினாலும் மேடையை அசைத்திட்டாங்க. உண்மை அதுதான். அந்த காலத்துல நல்லா இப்பவே இந்த அரங்கத்தையும் நல்லா மகிழ்ச்சிகரமா ஆக்கியதும் ஒரு காரணம் தான். அந்த காலத்தினுடையது அவங்க சொன்ன மாதிரி சாட்டர்டே சண்டே ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் இது நமக்குன்னு வாழக்கூடிய பக்கம் வந்து இந்த காலத்துக்கு வந்துருக்கு. பட் அந்த காலத்துல நம்ம குடும்பம் அப்படின்ற ஒரு பொருளே போயிட்டு இருந்தோன்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. நன்றி. அடுத்து தன் பெயரிலேயே வெற்றியை வைத்துள்ள விஜயலட்சுமி அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடங்கலாம். நாங்களும் வேலைக்கு போறோம், நாங்களும் படிச்சு முடிச்சோம், வேலைக்கு போனோம். வீட்டுக்கு வந்து குழந்தைகளோட ஈவினிங் வந்து அவங்களோட விளையாடி சந்தோஷமா சாப்பிட்டு மொபைல் இல்லாம நிம்மதியா பேசி சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். ஒரு டூர் போகணும்னா கூட முன்னாடியிலேருந்து பிளான் பண்ணி நாங்கள் டூர் போய் அந்த இடத்துல வந்து குழந்தைங்களோட பேசி விளையாடி பண்ணுவோம். இந்த காலத்துல நிறைய டூர் போறோம்னு சொல்றாங்க. ஆனா போற இடத்துல என்ன பண்றாங்க, செல்ஃபி எடுக்கிறோம், போட்டோ எடுக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியவே தெரியறதில்லை. அதே மாதிரி நிறைய திங்ஸ் வாங்க மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தான் வாங்குவாங்க. தீபாவளி, பர்த்டே. அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து பார்த்து ஒரு சந்தோஷப்படும். இந்த காலத்துல அமேசான், ஃபிளிப்கார்ட் நிறைய வந்ததுனால டெய்லி ஆர்டர் பண்றாங்க, டெய்லி ரிட்டர்ன் பண்றாங்க. அவங்களுக்கும் புதுசா இல்லாது, குழந்தைங்களுக்கும் அது என்ஜாய்மெண்டாகவே ஏதோ அவங்களோட ப்ரீஷியஸ் திங்னு கேட்டால் அதை சொல்ல முடியறதில்லை. அதே மாதிரி இந்த காலத்துல இண்டிவிஜுவாலிட்டி இருக்குன்னு சொல்றது என்ன பண்றாங்க, அதனால அவங்கவுங்க சுயமா சிந்திச்சு நிறைய டைவர்ஸ் கேசஸ் வருது, நிறைய சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதர் அந்த மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் இல்லை. இன்னொன்று நான் ஒரு கதை சொல்றேன், கேட்குறீங்க எல்லாரும். விக்ரம் வேதாள மாதிரி ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு நிறைய போயிட்டே இருந்தாங்க. என்ன எல்லாரும் ஓடுறாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, முன்னாடி ஓடினாங்க, நாங்கள் ஓடுறோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கேட்டா அவங்க எங்களுக்கும் தெரியலங்க, முன்னாடி ஓடுறாங்க. சரி, ஃப்ரெண்ட்ல போய் வண்டி எடுத்து போயிட்டு ஃப்ரெண்ட்ல போறவங்க கேட்டா எங்களுக்கு தெரியல, எல்லாரும் ஓடணும், நாங்க ஓடுறோம். அந்த மாதிரி தான் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸும் எதையோ நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வரணும், அவங்க ஓடுறதுல தான் இருக்காங்களே தவிர்த்து அவங்களால என்ஜாய் பண்ணவே முடியல. நாங்க வந்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணோம். ஈவன் ஒரு பாட்டு கேட்கறது, டிவி பார்க்கறது, சினிமா போகிறது, பீச் போகிறது எல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நாங்களும் எங்கள் சம்பளத்துல எல்லாமே என்ஜாய் பண்ணினோம். எல்லாம் சேர்த்து வச்சோம், பசங்களையும் படிக்க வச்சோம், எல்லாமே தான் பண்ணோம். தன்னுடைய திறமையான பேச்சினால் புரிதெடுத்துள்ளார் விஜயலட்சுமி. இதற்கு எதிரில் நீங்கள் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்ப்போம். அவர் சொன்ன மாதிரி பழங்காலத்துல விழாவை காட்டி சோறு வைக்கணும். இப்ப எத்தனை பேர் மொபைலை காட்டி சோறு வைக்கிற நிலைமை இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன பதில் சொல்ல வராங்க இன்றைய அணியினர்? இன்றைய காலத்து பெண்களே அதிகமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்று பேசுகிறாங்க. அம்மா சொன்ன மாதிரி அந்த காலத்து பெண்கள் எத்தனை சதவீதம் வேலைக்கு சென்றாங்க? வெறும் 10% தான் சென்றாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க 95% பேர் வேலைக்கு சென்றோம். அப்போ என்னோட கருத்துப்படி சுதந்திரமே மகிழ்ச்சியின் அடித்தளம். அந்த காலத்து பெண்கள் எத்தனை பேர் சுதந்திரமா நீங்க சம்பாதிச்ச பணத்தை உங்களுக்கு
அட்ஜஸ்ட் பண்ணிடு. நான் அப்படி இல்லை, இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு அடி வாங்கிட்டு இருக்கணுங்கிற நிலைமை இல்லவே இல்லை. என் பொண்ணுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கேன். நான் அம்மா மாதிரி இருக்கணும். என் அம்மா சொல்லுவாங்க, நீ என்ன மாதிரி இருக்காது, போல்டா இரு, ஃப்ரீடமா இரு, மகிழ்ச்சியா இரு. நான் எதையுமே அனுபவிக்கல, நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும். வெளியில போ, உன் பொண்ணுக்கு நீ ஒரு உதாரணமா இருக்கணும், என் அம்மா போல வரணும்னு என் பொண்ணு சொல்லணும். அதுலதான் ஒரு உண்மையான மகிழ்ச்சி. சும்மா டிவோர்ஸ் கேஸ் வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு? அப்போ அதிலிருந்து வெளியே வர ஃப்ரீடம் எங்ககிட்ட இருக்கு. அதிலிருந்து என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கான தைரியம் எங்ககிட்ட இருக்கு. அதுலதான் ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சி. அடுத்து சொன்னாங்க கிளாத்திங்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்கிட்ட 10 ட்ரெஸ் இருக்கு. இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவேற்றுகிறேன். இன்றைய பெண்கள் யாரோ எழுதிய சமுதாயத்துக்காக வாழவில்லை. அவர்களாகவே உருவாக்கப்பட்ட சமுதாயத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று நிறைவேற்றுகிறேன். ஈடுநிலையற்ற பேசினால் ஈர்த்து விட்டார் மேனகா. மிக அருமை, ரொம்ப யதார்த்தமான பேச்சு. நிறைய பெண்கள் வந்து இப்ப முன்னாடி வந்து நிக்கிறோம் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கை, அந்த சுதந்திரம் இருக்கிறதுனால தாங்க நம்மளால எல்லாமே சுயமா செய்ய முடியுது. யாரையும் எதிர்பார்க்காம அந்த தேவைகளையும் பூர்த்தி செய்து மற்றவங்க தேவைகளையும் பூர்த்தி செய்து ஒரு நிறைவு வேற எதையும் கிடைக்காது இல்லையா? அடுத்து அரங்கத்தை எதிரொலிக்க வருகிறார் சைலஜா அவர்கள். டாக்டர் சைலஜா அதிலேயே பாருங்க.
இக்கால பேச வருகிறார் பரிசு. பேசுங்க. கொடுக்கப்பட்ட தலைப்பு மிகவும் அருமையானது. இன்றைய ஜெனரேஷன் உமன் என்ஜாய் பண்றாங்களா இல்லைன்னா அந்த காலத்து ஜெனரேஷன் உமன் என்ஜாய் பண்றாங்களா? உமன் என்ஜாய்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷனோட என்ஜாய்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கேட்கிற எம்சிக்யூ மாதிரி மல்டிபிள் சாய்ஸ். ஆனா அந்த ஜெனரேஷன்ல பெண்ணோட என்ஜாய்மெண்ட் பாத்தீங்கன்னா அது ஆன்சர் ஆல் த கொஸ்டின் மாதிரி. அந்த கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் தான் எழுதணும், இல்லைன்னா மார்க் கட்டாது, ஜீரோ தான். ஒரு பெண்ணால் பிறந்தால் இப்பதான் நீ வாழணும், இந்த சமுதாயம் அப்பதான் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்னு இருந்தது அந்த காலம். ஆனா ஒரு பெண் எனக்காகவும் வாழ்வேன், என் குடும்பத்திற்காகவும் வாழ்வேன், என் பெற்றோருக்காகவும் வாழ்வேன், என் சமுதாயத்துக்காகவும் நான் வாழ்வேன் சொல்றது இந்த காலம். அந்த காலத்துல ஒரு பெண் காலையில 5 மணிக்கு எழுந்துச்சானா அவன் போற இடம் பார்த்தீங்கன்னா அடுப்படிதான், வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு பெண் காலையில 5 மணிக்கு எழுந்துச்சா ஆபீஸ் போலாம், ஜிம்முக்கு ஜிம் போலாம், சமையலுக்கு சமையல் போலாம். அந்த காலத்துல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா செய்ய சமைக்க தெரிஞ்சது சோறு, குழம்பு, ஒரு கூட்டு, இதை தவிர வேற ஆப்ஷன் இல்ல. இந்த காலத்து பெண்களை பாருங்க, இட்டாலியன் சைனீஸ் செய்ய தெரியாத விஷயம் இல்லை. அது மட்டுமா இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இல்லைன்னு சொல்றாங்க, அது முற்றிலும் தப்பு. இந்த காலத்து பெண்கள் 60 வயசுல எங்க அம்மா மாதிரி நான் உட்கார்ந்தா கூடாதுன்னு 20 வயசுல ஓட ஆரம்பிக்காங்க. என் முட்டு வலி வரக்கூடாது, எனக்கு முதுகு வலி வரக்கூடாது, நான் 60 வயசுலயும் இன்னும் எங்க அனுப்பணும்னு ஓடுறது இந்த ஜெனரேஷன். 40 வயசானாலும் எனக்கு முட்டு வலி வரக்கூடாது ஓடுறது இந்த ஜெனரேஷன். அது மட்டுமா நோ சுகர் நோ சால்ட் கண்டுபிடிச்சது இந்த ஜெனரேஷன் தானங்க. அந்த காலத்துல சீனி சாப்பிட்டா உடம்பு கேடுன்னு யாருக்கு தெரியும்? இந்த காலத்துல வெள்ளையா கண்டா ஓடுன்னு சொல்றது இந்த காலம், எல்லாத்தையும் ஒதுக்குன்னு சொல்றது இந்த காலம். விளையாட்டு சொல் விதைகளை உதவியிருக்கிறார். அருமை அருமை. நல்லா அழகா சொன்னாங்க விஷயங்களை. அதெல்லாம் எவ்வளவு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் பாருங்க. அடுத்து இன்பத் தமிழில் பேசி அனைவரையும் இதயத்தை கவர வருகிறார் மோகனாம்பா அவர்கள். தலைப்பு வந்து நம்மளுக்கு வாழ்க்கையை அதிகமாக அனுபவித்த அந்த கால பெண்களா இந்த கால பெண்களா? எக்ஸாம்பிள் இந்த கால பெண்களையே அந்த காலத்துக்கு தான் வந்திருக்காங்க 2 பேர் பக்கத்துல. குழந்தைங்களோட குழலிருந்து யாழிருந்து என்பதும் மழலி சொல் கேளாதவன். இவங்கெல்லாம் ஆபீஸ் போயிட்டா அம்மான்னு கூப்பிடுறது பார்த்துதான் ஃபர்ஸ்ட். அதெல்லாமே அவங்க மிஸ் பண்றாங்க. எல்லாமே அந்த காலத்துல யாருமே டிவி கிடையாது, போன் கிடையாது, குடும்பத்தோட மட்டும் இருக்கிறதே சந்தோஷமா தான் நினைச்சாங்க. லாங் டிரைவ் கிடையாது, நைட் டின்னர் கிடையாது, ஆனா எல்லாமே நல்லா தான் இருந்தது. தீபாவளி பொங்கல்னா இந்த காலத்துல என்ன செய்யறாங்க? ஒரு பட்டாசு வெடிச்சு டிவி முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. ஒரு குக்கர் வச்சு விசில் வந்து பொங்கல், அவ்வளவுதான், பொங்கல் முடிஞ்சிடுச்சு. அந்த காலத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மாசம் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் எல்லாத்துக்கும், சுத்தப்படுத்துறதுல இருந்து. இந்த காலத்துல தனியா இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கிறோம்னு சொல்றாங்க. பட் சித்தப்பா யார், சித்தி யார், அத்தை யார், மாமா யார் யாருக்கும் தெரியறதில்ல. எல்லாருக்கும் விஷயம் வந்துருச்சு. எக்ஸசைஸ் தேவையே இல்லை அந்த காலத்துல. மாவாட்டினா அது ஒரு எக்ஸசைஸ், டைல்ஸ் இழுப்புனா ஒரு எக்ஸசைஸ், கோலம் போட்டா அது ஒரு எக்ஸசைஸ், கோலம் போட்டா பிளஸ் யோகா. நீங்க ஸ்டிக்கர், இப்ப இந்த காலத்துல ஸ்டிக்கர், துணி துவைச்சா அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். இதெல்லாம் ஜிம்முக்கு போகாம அந்த காலத்துல கிடைச்சு. இந்த காலத்து பெண்கள் இப்படி வாழணும்னு அந்த காலத்து பெண்கள் போராடி அவங்க தான் அடிக்கலாம் அமைச்சு கொடுத்தாங்க இல்லையா? போட்ட போட்டு நாங்கள் ரோட்டை போடுறோம். ஆமா, டிவி இல்லை, ஜிபி, சாட் டிவி, சாப்பிட்டியா, அதுவும் இல்லை. எல்லாமே எங்களுக்கு சமைக்க தெரியும். டாக்டர் சொல்றாங்க ஜலபீனம் பாஸ்தா வேணாம், இட்டாலியன் ஃபுட்டு வேணாம், நம்ம ஊர் ஃபுட்டுக்கு போங்க, பழைய சாதத்துக்கு போங்கன்னு சொல்லி இருக்காங்க.
கண்டிப்பா இங்க பழைய சாதம் வேணாம்னு நான் சொல்றோம். இங்க ஒரு விளக்கெடுத்து வெளிநாட்டுல அவ்வளவு மனசு அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. அந்த பழைய சாதத்தோட கவர்மெண்ட் 60 கோடியோ என்னவோ ஒதுக்கி பழைய சாதத்தை ஆராய்ச்சி பண்ணுவோம். நன்றி. அழகான இந்த பகுதியில் அருமையாக பேசினார் மோகனா. அடுத்து சொற்களத்தை இறங்குகிறார் சொல்லின் செல்வி. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனுபவம்னா என்னங்க? அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ். எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்? புது புது டெக்னாலஜி கற்றுக்கிறது, புது புது பிளேசஸ் போகிறது, புது புது பீப்புளை மீட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம அனுபவம் சொல்லுவோம். இதெல்லாம் எந்த காலத்து பெண்கள் கிடைக்கும் சொல்லுங்க? அந்த காலத்துல கண்டிப்பா இல்லை, இந்த காலத்து பெண்கள் தான் கிடைக்கும். இது நம்ம இதுதான் ஆகணும். அந்த காலத்து பெண்களை ஒரு விஷயம் தான் பார்த்தாங்க. வீட்டு வேலை பார்க்கறது, குழந்தைகளை பார்க்கறது, இந்த மாதிரி தான் பார்த்துருக்காங்க. அவங்களோட திறமைக்கு அவங்க மதிப்பே கொடுக்கல. ஆனா இந்த காலத்துல அவங்க திறமைக்கு மதிப்பு கொடுத்து பெண்களுக்கும் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அறிவு திறன் ஒண்ணு இருக்கு, சிந்தனை திறன் இருக்கு, படைப்பாற்றல் இருக்கு. இதை எல்லாத்தையும் மதிச்சு எல்லா துறையிலும் பெண்களுக்கு இடம் இருக்கு. இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் இப்போ நிறைய சிஓஸ், விமன் சிஓஸ் பார்க்கலாம், விமன் ஆண்டர்பிரினர்ஸ் பார்க்கலாம், பாலிடிக்ஸ் விமன் பார்க்கலாம், ஸ்பேஸ் கூட விமன் போயிட்டு வராங்க. இப்போ இருக்க விமன் எல்லாமே எம்பவர் விமன். ஸோ எம்பவரிங் இருந்தாலே கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். கரெக்டுங்களா? அந்த காலத்துல ஒரு 4 சவத்துக்குள்ள பெண்கள் காலையில எழுந்திரிச்சு சமையல் பண்ணிட்டு வீட்டு வேலை பார்த்து சாப்பிட்டு தூங்கிட்டு திரும்ப அடுத்த நாள் எழுந்திரிச்சு வீட்டு வேலை பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இந்த மாதிரி ரொட்டீன் பண்ணி இந்த காலத்துல யாருக்கு பார்ப்பா? அந்த மாதிரி வேலை ஒரு ஜெயில் கைதி தான் பார்ப்போம். ஆக்சுவலா அது ஒரு தண்டனை. கரெக்டுங்களா? அந்த தண்டனையை அனுபவிச்சு வாழ்க்கையை அனுபவிச்சோம்னா அது எந்த விதத்துல நம்ம ஏற்க முடியும் சொல்லுங்க? அதே மாதிரி நம்ம உமன்ஸ் டே கொண்டாடுறோம். அந்த காலத்துல இந்த மாதிரி கொண்டாட்டம் விழுந்துச்சா? உமன்ஸ் எல்லாம் சேர்ந்து உமன்ஸ் ட்ரிப் போறாங்க, ட்ரெக்கிங் போறாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க விமன்ஸ் எல்லாம் சேர்ந்து. இந்த மாதிரி வாய்ப்பு அந்த காலத்துல யாருக்குமே கிடைக்கல. ஆகையால இந்த காலத்து பெண்கள் தாங்க எல்லா விதத்திலும் பாத்தீங்கன்னா இந்த காலத்து பெண்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கிறாங்க. வாய்ப்புக்கு நன்றி. மிக மிக அருமை. இக்கால பெண்களின் படைப்பாற்றலுக்கு இல்லையே இல்லைதான் எடுத்துக்கொள்கிறோம். மண்ணிலிருந்து மீன் வரை பாய்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய கால பெண்களின் திறமை. ஒற்றுக்கொள். மிக அருமையான சொல்லி நுணுக்கத்தோடு பேசிய செல்விக்கு நன்றி. அடுத்து சொற்களுக்கு ஜீவிதத்தை அறிய வருகிறார் ஜிடி அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் அந்த காலத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். என்னுடைய எதிர்த்தரப்பினர் பார்த்தீங்கன்னா 4 பேரும் ரொம்ப அழகா பேசினாங்க. ஆனா அதனோட உண்மையெல்லாம் மறந்துட்டாங்க. நம்ம பேச்சாளர் தமிழ் ஆசிரியர் வித்யா அம்மா பிளான் பண்றாங்களாம். என்ன பிளான் பண்ணாங்க? அந்த காலத்துல 10,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு 50,000 வரைக்கும் சேமிக்க முடிஞ்சிருங்க. இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ற கார்பரேட்டும் ஐடியும் துபாயில ஒரு மிசைல் போட்டாங்கன்னா நம்ம மேல போச்சு. இதுல எங்க பிளான் பண்ணாங்களாம்? பிளானிங். அடுத்தது நம்ம யாரும் பிரைஸ்லெஸ் பிரைசியமா சொன்னாங்க.
ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோம்னு சொன்னாங்க. இங்க உங்க தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஹலோ எப்படி இருக்கம்மா, நல்லா இருக்கியா, ஓகே பாய். அதுக்கப்புறமா என்னமா பேசுறாங்க? ஒரு சொந்தக்கார வீட்டுல போய் 45 நாள் லீவ் விட்டுருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஒருத்த வீட்டுல போய் விடுங்களேன் பார்க்கலாம் உங்க குழந்தைங்கள ஒரு 10 நாள். ஒரு ஃபோன் பண்ணிட்டு போகலாம், நீங்க இருக்கீங்களா, நீங்க இருக்கீங்களா, நீங்க இருக்கீங்களா, சமைச்சு போடுவீங்களா, என்னமோ அவங்க வீட்டுல போய் நம்ம காத்து கிடந்த மாதிரி கிடைக்கணும். அதுதானே இந்த காலத்து வாழ்க்கை. அந்த காலத்து வாழ்க்கை அப்படி கிடையாது. அந்த காலத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா சித்தப்பா சித்தி பெரியப்பா மாமா அண்ணன் எல்லாம் வாழ்ந்தோம். அதுதான் அந்த காலத்து வாழ்க்கை. நீங்க ஜென்சி கிட்ஸ் ஆயிருங்க, 90s கிட்ஸ் ஆயிருங்க, ஆனாலும் ட்ரெடிஷனல் கல்ச்சரோட வாழுங்கன்னு சொல்றதுதான் எங்களோட தரப்பே தவிர வேற எதுவும் சொல்ல வரல. நன்றி, வணக்கம், வாழ்த்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேவைக்கேற்ற உருவகமாக இருந்தது பேச்சு. மிக அருமையாக சரவெளியாக அடித்து நிறுத்தி இருக்கிறார். அடுத்து சரியான போட்டியாக இருக்கிறது. சபாஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி. அடுத்து காயத்ரி அவர்கள் களமிறங்க இருக்கிறார். இதற்கான பதிலடி போக இருக்கிறதா? பதிலுங்கள். எதிரணிக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேங்க. தலைப்பு என்னன்னா, இந்த கால பெண்கள் தன் வாழ்க்கையை அதிகமாக அனுபவிக்கிறார்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், சுதந்திரம் சுதந்திரம் சொல்றாங்க. என்னங்க சுதந்திரம்? ஒரு தனிப்பட்ட பெண்ணு தன்னை நேசிக்க அந்த காலத்து பெண்கள் பண்ணியிருக்காங்களா? செல்ஃப் லவ்னு சொல்றோம். தன்னை தானே நேசிச்சா மட்டும்தாங்க தனக்கு தேவையான இருந்துச்சா ஓடுறோம், உழைக்கிறோம், சேர்க்கிறோம். தனக்குன்னு என்ன செய்யறோம்? பிள்ளைகிட்டிக்காக உழைச்சோம், குழந்தைக்காக உழைச்சோம், கணவருக்காக உழைச்சோம், மாமியாருக்காக உழைச்சோம். ஆனா இந்த கால பெண்கள் தனக்குன்னு ஒரு மீ டைம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏங்க சும்மா பண்றது தப்பா? உங்க கோலத்துக்கு ஈக்குவலண்டா எங்க கிட்ட அத்தனை இருக்குங்க. சொல்ற மாதிரி யோகா இருக்கு, ஜூம்பா இருக்கு, எல்லாமே எங்க கிட்ட இருக்குங்க. பண்ற விதங்கள் தாங்க வேற, ஆனா நாங்க அது எல்லாமே பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? எல்லாமே நாங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்றோம்ன்றாங்க. இந்த காலத்து பெண்களை ஃபீவர்னா அட்லீஸ்ட் வந்து ஹஸ்பண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த காலத்துல என்னங்க பண்ணாங்க? அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிறாங்க. சரிம்மா உடம்பு சரியில்லையாமா, இப்ப ஆர்டர் பண்ணிக்கோமா. இந்த சுதந்திரம் அந்த காலத்துல இருந்துச்சு உங்களுக்கு. ஒரு போட்டோ எடுக்கிற விஷயங்க, அந்த காலத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோ போடுறதுக்கு எத்தனை தடவை நம்ம யோசிப்போம். இந்த காலத்து பெண்கள் பாத்தீங்கன்னா அனுபவிக்கிறோங்க. எடுத்த நிமிஷத்துக்கு நாங்க எத்தனை செல்ஃபி எடுக்கிறோம், எங்க போஸ்ட் பண்ணுவோம், ஒரு இடத்தும் விடுறது இல்லைங்க. நினைச்ச இடத்துல நாங்க போஸ்ட் எங்க லைஃப்பை நாங்க அனுபவிக்கிறோம். அடுத்தது டயட். நாங்க டயட் இருக்கீங்க, நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்க, சர்க்கரையை சாப்பிட பழகு கொடுத்தீங்க, உப்பு நிறைய சேர்த்தீங்க, எல்லாத்தையும் நாங்க இப்ப சொல்றோங்க சர்க்கரை நிறைய சாப்பிடாதீங்க, உப்பு சாப்பாடை குறைங்க சொல்லிட்டு இப்ப இருக்க பெண்கள் 40 வயசு கூட ஆகலைங்க. நாங்களாம் இப்பவே எங்க சாப்பாடு விஷயத்துல அவ்வளவு கவனமா இருக்கும். இந்த சாப்பாடு இன்னைக்குதான் பிளான் பண்ற வாழ்க்கை எங்களுக்கு இப்ப இருக்க பெண்களுக்கு ரொம்பவே ஜாஸ்திங்க. நாங்க 5 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம். ஆனா இந்த டைம் இருக்கு, இந்த டைம் இருக்கு, அந்த மாதிரி வாழ்க்கைய உங்களை காட்டிலும் இன்னும் ஆபீஸ்க்கும் போறோம். ஈவினிங் வந்து ஓகே இது பண்ணணும், நாளைக்கு எதை பண்ணணும், எங்களோட வாழ்க்கையிலே நிறைய பிளானிங். ஆமா கேட்கிறேன், பெண்களுக்கு சேர்த்து வைக்கிறோம். நம்ம யாருக்குமே நிக்கலங்க. இந்த காலத்து பெண்கள் என்ன பண்றாங்க? செல்வ மகள் திட்டம். தான் உழைச்சிட்டு இருக்கும் போதே தான் பொண்ணுக்கும் தான் குழந்தைக்கும் என்ன தேவைன்றது தனக்கு மாத்திரம் இல்லை, தான் சுத்தி இருக்க எல்லாருக்கும் தேவையானதை செய்யறோம். அடுத்தது டிப்ரெஷன்ல நாங்க சோலோ போறோம். ஒரு நிமிஷம் சொல்றேங்க. அந்த காலத்துல நீங்க எல்லாமே சோர்ந்து இருந்தீங்க, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே முடங்கிருந்தீங்க. ஆனா இந்த காலத்து பெண்கள் என்ன யோசிக்கிறாங்க? டிப்ரெஷன்ல இருந்தாலும் என்ன பண்ணும்? தனக்குன்னு ஒரு வேணும், தான் ஃப்ரெண்ட்ஸோட தனக்கு அறிமுகமா இல்லாதவங்களை கூட சோலோ ட்ரிப் போகணும்னு அந்த தைரியத்தை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து உடை நாகரிகத்தை பத்தி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி உடை நாகரிகத்தை அந்த ஃப்ரீடத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குங்க. நாங்க இப்படி ட்ரெஸ் பண்ணாலும் ஓகே, பாக்குறவங்க கண்ணில் இருக்குங்க டிஃபரெண்ட். பாக்குறவங்க கண்ணில் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு, நாங்க அதை பாக்குறோம். அடுத்தது அம்மா ஒரு குரல் சொன்னாங்க, அன்பும் உரனும் உடைத்தாயி இல்வாழ்க்கை பண்பும் பெயர். அதுக்கு விளக்கமான இன்னொரு திருக்குறளை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அறிவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண் இவள் செய்வார்கள். சிறப்பான உரை, சரியான போட்டி. நான் ஏதோ பட்டிமன்றம்னு கூப்பிட்டாங்க, சரி பேசிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்க நான் என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல.
சந்தோஷம் எனக்கு. இப்ப அந்த காலம் இந்த கால பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது முடிவுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்லணும் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா இந்த கால பெண்கள் வந்து நவீன துறையிலையும் சரி, தொழில்நுட்ப துறையிலையும் சரி, எல்லாத்துலயும் அவங்க வந்து சாதனை படைக்கிறாங்க. சரியா? நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அதுக்கு சரி சமமா அந்த காலத்துல விவசாயம், கோலமுடையிறது, என்னென்ன தொழில்கள் இருக்கோ அதெல்லாம் தீப்பெட்டி செய்யறது, அது எல்லா தொழிலையும் பெண்களும் செஞ்சாங்க. விவசாயத்துக்கு காலையில எழுந்து கஞ்சி போய் எடுத்துட்டு போனாங்கன்னா 4 முழுக்க வெயில காய்ச்சிட்டாங்க. அந்த மாதிரி பெண்களும் அங்கேயே இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த கால பெண்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில ரொம்ப ரொம்ப பொறியியல் துறை, ஆசிரியர்களும் பொறியியல் துறை எல்லாத்துக்கும் அசைக்கிறாங்க. பெண்கள் இல்லாத துறையே கிடையாது. எல்லி பண்ண முடியாதுமே இல்லை, அந்த அளவுக்கு சாதனைகள் பெண்கள் செய்திருக்கீங்க. ஆனா அப்ப படிக்கவே கூடாதுன்ற விதிமுறை இருந்ததோடு கூட அவையார், காக்கை பாடியார், முத்துலட்சுமி அம்மா இவங்க எல்லாம் படிச்சு சாதனை செஞ்சவங்க அப்படி இருக்காங்க. அந்த காலத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கட்டத்துல கூட அவங்க எல்லாம் படிப்பு விடல, சாதனை செய்வாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பாரதியார், கவிஞர்கள் என்ன சொன்னாங்க? பட்டங்கள்லாம் விடுறது, சட்டங்கள் செய்வது, பாரினை பெண்கள் நடந்து இடைப்பிள்ளைக்கான் என்று ஒரு நியதி அப்படின்னு சொல்லி சரிசமம், ஆண்கள் பெண்கள் இருந்து சரிசமம் அப்பயே பாடி வச்சாரு. சரியா? ஆனா இப்போ சில, நான் பல சொல்றேன், ஒரு சில அந்த சரிசமம் எதுவுமே தெரியல. அந்த சரிசமம் எதுல சொன்னாரு? கல்வியில நீ சரிசமமா, வேலையில சரிசமமாவா? எல்லா இடத்துலயும் ஆணுக்கு நீ குறைஞ்சவன் இல்ல, நீ ஒண்ணும், அதாவது பெண்கள் வந்து ஆணுக்கு சரிசமம் இருந்து அவ்வளவு போராடினாங்க அந்த மாதிரி சொல்லி. ஆனா சிலர் இப்போது எப்படி இருக்காங்கன்னா அதை தவறா தெரிஞ்சுக்கிட்டு உடை சுதந்திரம் சொல்லிட்டு அது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா எந்த இடத்துக்கு போறோம், எந்த இடத்துல எப்படி உடை உடுத்துறோம், அது மட்டும் அந்த நாகரிகம் தெரிஞ்சுட்டா அது ரொம்ப சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் நம்ம புகை பிடிக்கிறது, மது அருந்துவது, இதுல சொல்றோம் இதுக்காக அவங்கெல்லாம் நமக்கு போராடினாங்க, இதுக்காக நமக்கு சமஸ்கிருதம் வேணும்னு கேட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ற நவீன பெண்கள் நமக்கு வேணும், அதை ஏற்படும் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து சம்பாதிக்கிறதுக்கு மேல நிறைய பேர் சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா கணவனோட மனைவி நிறைய சம்பாதிக்க சரிசமம் அதிகமாகவே சம்பாதிக்கணும், அது மாதிரி சில பேர் தான் இருக்கும். ஆனா நான் சம்பாதிச்சேன், ஏன் இஷ்டம், நான் செய்யறேன், நான் எனக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாம இப்ப சில பேர் உண்மையிலே சொன்னாங்க, நான் எனக்கு செஞ்சுக்கிறேன், என் குடும்பத்துக்கு செய்யறேன், என் குழந்தைக்கு செய்யறேன், அவங்க அதனால சந்தோஷப்படுறாங்க, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். இதுதாங்க இன்றைய பெண்கள். இப்படி இருக்கணும் பெண்கள், இப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் சுயநலமா நான் சம்பாதிக்கிறேன், என் சுயநலத்துக்கு நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிற புதுமை பெண்ணுல நவீன பெண்ணும் இல்லை. இங்க சொல்ற மாதிரி அப்படி போய் ஆடுறது பாடுறது இப்ப மாற்றப்பட்டோம், இது வச்சாங்க, இதுவாக இருக்கிறது பக்கம் நம்ம சொல்லவே வரல. அதைத்தான் இங்க வந்து நம்ம நவீன பெண்கள் அப்படின்றத நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பல நேரத்துல பாத்தீங்கன்னா பாட்டு பாடி வச்சாங்க. என்னது? சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, நம்ம அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு. யாரும் அப்பா கிட்ட கூட சொல்லல, அம்மா கிட்ட தான் கூட சொன்னாங்க. அப்போ வரத்துக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யற அந்த பக்குவம் அந்த காலத்துல பெண்கள் அறிவி இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒப்புதான். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்லுவாங்க, வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசி துண்டனா துண்டனா துண்டனா, இந்த பாட்டு நீங்க எல்லாம் கேட்டுருப்பீங்க. இப்ப வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த கால பெண்கள்ல இப்ப நீங்க இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம், அந்த கால பெண்கள அந்த கால பெண்கள். நான் என்ன சொல்றேன், 2 பேரும் சரிசரம் இல்லை. இந்த கால பெண்கள் கிட்ட எப்படி சம்பாதிக்கணும்ன்ற அறிவு இருக்கு, அந்த கால பெண்கள் கிட்ட எப்படி பக்குவமா செலவு பண்ணணும்ன்ற அறிவு இருக்கு. அப்போ நீங்க படிச்ச மேதைகள் இருக்காங்க, நீங்க படிக்கலைனாலும் மேதையா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த பெண்கள் தான் வச்சு தருவோம், அந்த பெண்கள் தான் வச்சு தரணுன்ற நோக்கம் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவா இப்ப பெண்கள் பாத்தீங்கன்னா தாயாய், சகோதரியாய், மனைவியாய், தோழியாய் எல்லா பரிமாணத்திலும் இருக்காங்க, மகளாயும் எல்லா விஷயத்திலும் இருக்காங்க. அது அந்த கால பெண்களா இருந்தாலும் சரி, இந்த கால பெண்களாலும் சரி, இவங்க 2 பேருமா என்ன செய்யணும், நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவ்வளவு தேவையா இருக்காங்கன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்ப இந்த கால பெண்கள் வெளியில போகணும்னா அந்த கால பெண்கள்
இல்லையா, அவங்களும் உங்களுக்கு கிடைச்சது அவங்களுக்கு கிடைக்கலைங்க. அதே இந்த கால பெண்களுக்கு என்ன பழங்காலத்துல கிடைக்கல, விளையாட்டு கிடைக்கல, வெளி விளையாட்டு, பாரம்பரிய விளையாட்டுன்னு சில விஷயங்கள் கிடைக்கல, அந்த இயற்கை சூழ்நிலை கிடைக்கல. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இந்த கால பெண்களுக்கு நீங்க வந்து அதை கொடுக்கறதுக்கு நீங்க இது பண்ணுங்க. ஒருவருக்கு ஒருவர் சரிசமமா உதவி செய்து வாழ்ந்து இந்த நாட்டையும் வீட்டையும் மென்மேலும் உயர்த்தணும். நீங்க அந்த காலம் பெண்கள் வச்சுக்கல, பெண்கள் எப்படின்னா பெண்ணியம் என்றாலும் பிரச்சனை, பெண்களை எப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த உலக நன்றி வணக்கம். இந்த வாய்ப்பு உங்களோட சேர்ந்து நானும் மகிழ்ச்சிகரமா அந்த காலத்திலும் நான் இந்த காலத்தில் சொல்றேன். ஒரு பெண்ணாய் நான் மிக அருமையான இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். மிக்க நன்றி. தெரிஞ்சு விட்டா அதுல ரெண்டு செட்டும் என்ஜாய் பண்ணிட்டா. ஓகே, இப்போ சர்மா வந்து நடுவருக்கு வந்து மரியாதை செய்வாங்க. ஹலோ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா எஸ்கே மில்லர்ஸ். ஸோ நமக்கு ரங்கோலி எக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஸ்பான்சர்ஸ். ஸோ அப்புறமா கவி ஜுவல்ஸ் லாவண்யா. ஸோ அவங்க நமக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் செயின் அண்ட் சாரி திங்ஸ் கொடுத்துருக்காங்க ரங்கோலியோட ஜூனியர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு. அடுத்தது ஆர்ஆர்டிஎஃப்சி ரூபா. ஸோ ரூபா அவங்க பிளான்ஸ் எல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க கிஃப்ட்ஸ்க்கு ஃபார் ரங்கோலி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டுடியோ 7 ஃபேமிலி சலூன். அவங்க எல்லாருக்குமே எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே ஜூஸ் பேக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிஸ் லவ் பை டிம்பிள். ஸோ டிம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கைண்ட்லி யூஸ் பண்ணுங்க. அந்த வவுச்சர் எடுத்து போயிட்டு அவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு அந்த வவுச்சரை யூஸ் பண்ணி ரெடீம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுரா நேச்சுரல்ஸ். ஸோ சுஜாதா அப்படின்றவங்க சுரா நேச்சுரல்ஸ் நேச்சுரல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. ஸோ அவங்களோட மாய்ஸ்சரைசர், அவங்களோட ஷாம்பூ அதெல்லாம் நீங்க பை பண்ணிக்கலாம் இந்த வவுச்சர் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ரஜிதாஸ் ரீதூஸ் ஹேண்ட்மேட். ஸோ இது பேங்கிள்ஸ். ஸோ நீங்களும் அந்த வவுச்சர் யூஸ் பண்ண she have given bangles actually the 5 pairs of bangles. ஸோ அதுவுமே நெக்ஸ்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளூபர்ஸ். ஸோ ரெண்டு டான்ஸ் கரெக்டுங்களா? ஒன்று வந்து டான்சிங் திவாஸ்ன்னு சொல்லிட்டு நானும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடினோம். அதே மாதிரி அடுத்தது எம்எம்எம் டீம், இந்த மாண்புமிகு மகளிர் மன்றம் டீம் 3 காம்படிஷன்ஸ்ல ஒரு நிமிஷம் ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ரேம்ப் வாக் பண்ணாங்க, அப்புறம் குரூப் சாங் பண்ணாங்க. இப்போ ஃபைனலி they are going to dance also as a group. ஸோ எங்க ரெண்டு டீமோட ப்ளூபர்ஸ் தான் நாங்கள் ப்ளே பண்றோம். I would like to request all the participants, please don't move from the hall because you all are having some gifts.
Okay, we'll start a new movement, okay? This is the hippo, okay? This is the... Okay, we'll start a new movement, okay? This is the hippo, okay? This is the appu. Yeah, hippo, yeah, appu. Yeah, hippo, yeah, appu. Yeah, నీకు చూసే మైకేల్ జాక్సన్ తొందరగా చచ్చిపోయాడు. எங்க குடும்பத்தெல்லாம் வந்தாச்சு.